பிறர் உனக்கு எதைச் செய்வதால் வேதனை ஏற்படுமோ அதை நீ பிறருக்குச் செய்யாதே என்ற உயரிய அறநெறிக்குச் சான்றாக விளங்கும் ஒரு நெகிழ்ச்சியான உண்மைச் சம்பவம். இதோ சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்வு இது. ராமநாதன் என்ற ஒரு நடுத்தர வயது மனிதர் ஒரு சிறிய தையல் கடை நடத்தி வந்தார். மிகவும் கடின உழைப்பாளி, நேர்மையானவர். ஒருமுறை ஒரு செல்வந்தர் தனது மகனின் திருமணத்திற்காக மிகவும் விலையுயர்ந்த பட்டுத் துணியை கொடுத்து தைக்கச் சொன்னார். துரதிர்ஷ்டவசமாக ராமநாதன் கவனக்குறைவாக வெட்டும்போது ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது. அந்த துணி முற்றிலும் வீணானது. அதைக் கண்ட செல்வந்தர் கடும் கோபமடைந்து ராமநாதனை பலரது முன்னிலையில் மிகவும் கேவலமாக பேசி அவரது கடையின் ஒரு பகுதியை சேதப்படுத்திவிட்டுச் சென்றார். அந்த அவமானம் ராமநாதனை வெகுவாக பாதித்தது. நானும் ஒரு மனிதன்தானே, தவறு நடப்பது இயல்புதானே, ஏன் இவ்வளவு கொடூரமாக பேசுகிறார் என்று வருந்தி அழுதார். காலச்சக்கரம் சுழன்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே செல்வந்தர் தொழில் நஷ்டத்தினால் தனது செல்வத்தை இழந்து சாதாரண நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் அவர் ஒரு பழைய மிதிவண்டியில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய கார் அவர் மீது மோதியது. காரிலிருந்து இறங்கியது வேறு யாருமல்ல, இன்று ஒரு பெரிய ஆடை தொழிற்சாலையின் உரிமையாளராக வளர்ந்திருந்த அதே ராமநாதன். அந்த செல்வந்தர் பயந்து நடுங்கினார். அன்று நான் இவரை எவ்வளவு கேவலப்படுத்தினேன், இன்று இவர் நிச்சயம் என்னை பழிவாங்குவார் என்று எண்ணி தலைகுனிந்து நின்றார். ஆனால் ராமநாதன் என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக ஓடிச் சென்று அவரை தாங்கி பிடித்தார். அவருக்கு முதலுதவி செய்து, ஐயா, உங்களுக்கு ஒன்றுமில்லையே என்று அக்கறையுடன் கேட்டார். அவரது வண்டியை சரி செய்ய பணம் கொடுத்து அன்புடன் வழி அனுப்பி வைத்தார். ஏன் இந்த பண்பு? அந்த செல்வந்தர் ஆச்சரியத்துடன், அன்று உன்னை நான் அவ்வளவு காயப்படுத்தினேன், ஆனால் நீ இன்று ஏன் எனக்கு உதவி செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ராமநாதன் புன்னகையுடன் சொன்னார், அன்று நீங்கள் என்னை அவமானப்படுத்திய போது நான் அடைந்த வேதனை எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும். அந்த வேதனையை இன்று நான் உங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு எது வலியை தந்ததோ அதை நான் உங்களுக்கு செய்ய விரும்பவில்லை. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், பழிவாங்குதல் பலவீனம், மன்னிப்பது வலிமை. ஒருவர் நம்மை புண்படுத்தும் போது ஏற்படும் வலியை நாம் உணர்ந்தால் அந்த வலியை மற்றொருவருக்கு தர ஒருபோதும் மனம் வராது. அறம் சார்ந்த செயல்களே நம்மை வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நண்பர்களே, இன்றைய கதையின் நாயகன் ராமநாதன் காட்டிய அந்த பண்புதான் நமக்கான பாடம். வலி என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான். நமக்கு ஒரு விஷயம் வலியை தருகிறது என்றால் அதே செயலை இன்னொருவருக்குச் செய்ய முற்படும்போது ஒரு கணம் சிந்திப்போம். அந்த அறமே நம்மை சான்றோர்களாக மாற்றும். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். இதுபோன்ற வாழ்வியல் உண்மைகளையும் ஊக்கமளிக்கும் கதைகளையும் தொடர்ந்து கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பை விதைப்போம், அறத்தை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.